ஒரு வழியாக சத்தியமங்கலம் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணோம். கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ரெசார்ட்லாம் போயிட்டு எல்லாம் நல்லா வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு நாங்கள் ஒரு வழியாக டூர் போயிட்டு வந்துட்டோம். நான் வந்து டூர் போகிறதுக்கு முன்னாடி வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஆனால் வந்த பிறகு அந்த யூஸ் பண்ண துணிகள், நான் டூருக்கு போயிட்டு வந்த துணிகள்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு நான் வந்து ஈர துணிகளெல்லாம் ஓரளவு துவைச்சி போட்டேன். அடுத்தது கொஞ்சம் துவைக்க வேண்டிய துணி வாஷிங் மிஷினில் போட்டேன். இப்போ வந்து வீடு வந்து ஓரளவு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆஃப்டர் கம்மிங் டூர் அந்த விலாக் தான் இப்போ நான் போடுறேன். இப்போ நம்ம டூர் போயிட்டு வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன், எல்லா பொருளையும் துணிகளை தான் முதல்ல எடுத்துட்டு வாஷ் பண்ணுறது தனியாக, புது துணி மடித்து வைக்கிறது தனியாக அப்படி எடுத்துருவேன். எடுத்து வச்சுட்டு இந்த பேகுன்னா பேகு, சூட்கேஸு, ட்ராலி பேக் எதுனாலும் எடுத்து முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருவேன். காய வச்சுட்டு ஓரளவு இப்போ நான் ஹாலை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நான் வந்து மடிக்க வேண்டிய துணிகள், நான் டூருக்கு எடுத்துன்னு போயிட்டு போடாத துணிகள் அதெல்லாம் வந்து கட்டிலில் போட்டு வச்சிட்டேன். இதை தூக்கி இப்போ இனிமேல் மடித்து வச்சுருவேன். அடுத்தது வெள்ளை சட்டைங்கள்லாம் நான் இப்போ இது வந்து தனியாக ஊற வச்சுக்க போகிறேன். அப்படி பண்ணும்போது பெட்ரூம் வந்து க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி ஹாலில் எல்லா துணியும் நான் எடுத்து மடித்து வச்சிட்டேன். வாஷிங் மிஷினில் துணியும் போட்டேன், துவைச்சிட்டேன். இப்போ இதுங்களை காய போடணும். எல்லாம் தனியாக ஊற வச்சிட்டேன். இப்போ டூர் போயிட்டு வந்து அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சிட்டோம். துவைக்க வேண்டியது, துவைக்கிறது, காய போடுறது, மடித்து வைக்க வேண்டியது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த துணிகளையும் பேகு எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் பொங்கல் பண்ணிட்டு போன பாத்திரங்கள்லாம் அப்படியே மீந்திருக்கு, கழுவுனது போக மீதி. இப்போ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல நான் லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு தான் நான் அடுத்த வேலைகளை ஆரம்பிப்பேன். ஏன்னா லஞ்சுன்றது ரொம்ப முக்கியமானது. அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கு கூட அப்புறம் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து இன்றைக்கி லஞ்சு என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் வறுத்துட்டு பச்சை மிளகாவை வந்து தொக்கு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நாங்கள் வந்து டூர்லாம் போயிட்டு வந்துட்டோம். சத்தியமங்கலத்தில் நாங்கள் கொடிவேரி அணையெல்லாம் போயிட்டு வந்தோம். கொடிவேரி அணையில் போயிட்டு நல்லா அங்கே வந்து நல்ல வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருந்தது. அதாவது பயமே இல்லாமல் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது. அதாவது மூலிகை தண்ணின்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸில் நாங்கள் வந்து நல்லா அழகாக குளிச்சுட்டு அங்கே உடனே பசி எடுத்துருச்சு. பசி எடுத்த உடனே அங்கே என்ன பண்ணோன்னா மீன் வந்து வறுத்து விற்றுட்ருந்தாங்க. மீன் குழம்பு சுட மீன் சாப்பாடு கொடுத்தாங்க. 50 ரூபா தான் ஒரு சாப்பாடு. அதையும் நல்லா வாங்கி நாங்கள் சாப்பிட்டு மீன் வறுவல் நல்லா, அது வந்து வளர்க்குற மீன் தான், அந்த ஏரி மீன், அந்த டேமில் மீன் வளர்ப்பாங்க அந்த மீன் தான். அதை செய்து கொடுத்தாங்க. நாங்கள் குளிச்சுட்டு போன பசிக்கும் அதுக்கும் நல்லா ருசியாக இருந்தது. எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். மீன் குழம்பு சாதம், மீன் வறுவல் நல்லா வாங்கி ஃப்ரெஷ்ஷு நல்லா வாழை இலையில் வச்சு கொடுத்தாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணோம். ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் சத்தியமங்கலம் காட்டுக்கு போனோம். காட்டோட நேம் வந்து அந்த சத்தியமங்கலத்தில் நாங்கள் போன இடம் வந்து திம்பம்ன்ற இடத்துக்கு போனோம். அடுத்தது வந்து திம்பம் என்ற இடத்தையும் பார்த்துட்டு அடுத்தது அதே லைன் வந்து 27 கொண்டை வளைவு ஊசி கொண்ட மலைக்கு போனோம். அதில் வந்து வளைஞ்சி போச்சு மலை. அதில் வந்து 27 கொண்டை ஊசி வளைவு இருந்தது. அங்கே போயிட்டு ஹாசனூர் போனோம். அதே லைனில் தான் ஹாசனூர், அதுவும் காடு தான். அங்கே வந்து 10 மணி வரைக்கும் வண்டிங்க போகலாம். அதுக்கு மேலே போனால் ஃபைன் போடுவாங்களாம். பீப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கடலாம் 6 மணிக்கே மூடிடணுமா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு காட்டேஜ், அதாவது ரெசார்ட்டுக்கு போனோம்.
ரெசார்ட்டில் நல்லா ஸ்விம்மிங் பூல், நல்லா நான்வெஜ் சாப்பாடு நல்லா ஆர்டர் பண்ணி நாங்களே சாப்பிட்டுட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டோம். வர வழியில் சேலம் ஆத்தூரில் முருகர் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. நல்லா உலகத்திலே பெரிய முருகர் அவர் தான் போல், 147 அடி அந்த முருகர் டெம்பிள் இருந்துச்சு. அந்த டெம்பிளை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி நாங்கள் 3 நாள் பிளான் பண்ணி டூர் போயிட்டு வந்தோம். டூர் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் லைஃப் வந்துடுச்சு. ஆஸ் யூஷுவல் லைஃப் என்ன, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, சமையல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் நம்ம இறங்கிட்டோம். அந்த மாதிரி இறங்கிட்டு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓரளவு நான் டூர் போயிட்டு வந்த துணிகளெல்லாம் நான் துவைச்சிட்டு அதனோட நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்த சூட்கேஸு, பேகு, சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகல, நாங்கள் இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போனோம். ஹேண்ட் லக்கேஜுக்கு இந்த வீல் பேக் தான் எடுத்துகிட்டு போனோம். அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போன துணிகள் அதெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த துணி இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னால் செய்ய முடியல சாப்பாடுப்பா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், டிஃபன் மட்டும் வாங்கிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு மத்தியானம் லஞ்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லஞ்சு செய்ய வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். பிரிஞ்சால் ஃப்ரை, கத்திரிக்காய் சாம்பார், பச்சை மிளகாய், புளித்தொக்கு, இது இவ்வளவும் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் பொங்கல் அன்னைக்கு பாத்திரத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அதாவது மற்றெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஆனால் பொங்கல் சக்கரை பொங்கல், சாம்பார் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி டைம் ஆகிடுச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அதை நான் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ சமையல் பண்ணணும். அதனால் நான் முதல்ல பாத்திரத்தை கழுவிக்கிறேன். எப்போயுமே நம்மளுக்கு சமையல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பாத்திரம் வேணும். அப்போ அந்த பாத்திரம் வேணும்னா நம்ம முதல்ல அதை கழுவி கிச்சன் வந்து ஓரளவு நமக்கு வந்து சமையல் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பாத்திரம்லாம் எனக்கு கழுவாமல் அப்படியே சமையல் பண்ண எனக்கு பிடிக்காது. அதனால் நம்ம அதில் பாத்திரம் கழுவி கிச்சனை ஓரளவு நீட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து குக்கிங் வந்து ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி என்ன வேணுன்றதையும் எல்லோரும் எப்படி ஹாப்பி பொங்கல் கொண்டாடினீங்க, எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓரளவு எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன். வந்து என்னுடைய ஐடியாவில் தான் நான் வந்து வீடியோவாக போடுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். அவங்கவுங்க எப்படி பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து எப்படி வந்து கத்திரிக்காய் சாம்பாரும் பச்சை மிளகா புளித்தொக்கும் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறது எப்படின்றத பார்க்குறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிலாம் பொங்கலை என்ஜாய் பண்ணீங்க, எப்படி எங்கெந்த ஊர் போயிட்டு வந்தீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் எப்படி வேலையெல்லாம் செய்றீங்கன்றதை ஓகே, பாய். ஹாப்பி பொங்கல் சொல்லியாச்சு. முதல்ல பாத்திரம் வச்சுட்டு